நம்ம நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம்ல, என்னதான் இதுங்க அடிச்சுக்கிட்டாலும் நாளைக்கே ஒண்ணு கூடி என்னமா ஆட்டம் போடணும் பாருங்கன்னு சொல்லி, அதுக்கேத்த மாதிரியே நேத்து எபிசோட் முடிவில் இவர் படையப்பா ரஜினிகாந்த் மாதிரி பாட, அந்த அம்மா நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் மாதிரி டான்ஸ் ஆட ஒரே ரொமான்டிக்கா போச்சு. இதுல கம்ரு சொன்ன மாதிரி நான் என்னோட கேம் ஆடுறேன், நீ உன் கேம் ஆடு அப்படின்ற மாதிரி தான் போறாரு. ஆனாலும் இந்த அம்மா ஒரு மாதிரி ரொமான்டிக் வாய்ஸ்ல கூப்பிட்டு என்னடா என்ன கண்டுக்கவே மாட்ற, எனக்காக வந்து நிக்கவே மாட்ற அப்படின்னு ஏதாவது சொல்லியே அந்த பீஸ் ஆட விடாம பண்ணிட்டு இருக்கு. இது வாரத்தின் முதல் நாள் தானே, இனிதான பார்க்க போறீங்க காளியோட ஆட்டத்தை. இப்ப நேத்தோட முக்கியமான மொக்க சம்பவங்கள் எல்லாத்தையும் வரிசையா பார்க்கலாமா? எடுத்த உடனே நம்ம சாண்ட்ராக்கா முந்தா நேத்து ஒரு இடத்துல உட்காந்து அழுதாங்க தெரியுமா? அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு சோக பிஜிஎம் வாசிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சர்ன்னு ஒரு 6 சீசன் முன்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லொகேஷன் இருக்கே அதுல ஏகப்பட்ட ஃபன் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் ரிப்பீட் மோட்ல பார்த்தா கூட போர் அடிக்காது. ஆனா இப்ப இந்த அக்கா பண்றதெல்லாம் பாக்குறப்போ அதே இடம் நம்ம கண்ணுக்கு சுடுகாடு மாதிரியே தெரியுது. ஏன்னா இந்த அக்காவோட சோகம் மூஞ்சி, அந்த லொகேஷன், பேக்ரவுண்ட்ல மணி, சங்கு, இந்த 2 சத்தத்தையும் ஆட் பண்ணோம்னு வச்சுங்க, சாட்சாத் சுடுகாடு மாதிரியே இருக்கும். சைலண்டா இருக்கணும். மூடு மூடு. சரி, இப்போ நம்ம அக்கா என்ன புலம்புறாங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் கிடையாது, எனக்கு எப்படா வெளியே போலான்னு இருக்கா அமித். அப்படி சொல்லாதீங்க சாண்ட்ரா, இதுக்கா நீங்க வந்தீங்க? ஐயோ அப்படி இல்ல அமித், நான் 106 நாள் முடிஞ்சு எப்ப வெளியே போவேன் இருக்கு. ஒருவேளை நான் அப்ப போறதா இருந்தா என் புருஷனோடய போயிருப்பேன்ல. அப்படி போடு, இதான் சாண்ட்ரா, இப்படி பேசுங்க. என்னெல்லாம் இவங்க நோண்டாங்கன்னா ஒரு வழி பண்ணிட்டு தான் வெளியே போவேன் அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்தாங்க. ஓ, இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லா கிளின்னு கிழிச்சு தொங்கோட போறாங்க போல இருக்கே அப்படின்னு ஆர்வமா பாத்துட்டு இருந்தா, இன்ட்ரோடக்ஷன்ல சோக மூஞ்சி, நாமினேஷன் டைம்ல ரொம்ப சோக மூஞ்சி, எபிசோடோட கிளைமேக்ஸ்ல ஃபுல் அழுமூஞ்சி, கடைசி வரைக்கும் யாரையும் கீச்சு தொங்க விடல. ஒட்டு மொத்தத்துல நேத்து எபிசோடோட புள்ளியார் சுழியும் அக்காதான், முற்றுப்புள்ளியும் அக்காதான். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஏய், அவனை போ சொல்லுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல திவ்யாவை பத்தியே ஒரு சில பாராயணம் எல்லாம் பாடி ஒரு 5-10 நிமிஷத்துக்கு பேசினாங்க. 5-10 நிமிஷத்துக்கு பேசினாங்களா? அப்ப முக்கியமா ஏதாவது இருக்கும், அதை சொல்லு அப்படிலாம் கேட்காதீங்க. ஒன்னும் புதுசாலாம் பேசல. எப்பவும் போல டைரக்ட் இன்டைரக்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல என் பேரையும் சொல்லி உள்ள கூப்பிட்டுக்கிட்டா, பிரச்சனையும் என்னையும் யூஸ் பண்ணிக்கிட்டா, பீரியட்ஸ் டைம்னு தெரிஞ்சுமே என்ன கூப்பிட்டு வச்சு பிரச்சனை பண்ணா, இப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்ததை ரீகேப் பண்ணாங்க. அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் வேணா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கட்டுமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் முட்டை பால்லாம் வந்துச்சு. அதை பார்த்த உடனே எல்லாரும் பயங்கர குஷி ஆயிட்டாங்க. அண்ட் முட்டையும் பாலும் வந்துச்சு அப்படின்ன உடனே புத்துல இருந்து பாம்பு வந்து எட்டி பார்க்குமே, அந்த மாதிரி நம்ம பாரு வந்து எட்டி பார்த்துட்டு, ரொம்ப நன்றிங்க ஐயா, இனிமே நாங்க மைக்கு கழட்ட மாட்டோம், கழட்டினாலும் பேச மாட்டோம், அந்த ஒர்க் அவுட் பண்றப்ப மட்டும் நாங்க போட மாட்டோம், பட் கவலைப்படாதீங்க, ஏதாவது பேசணும்னா மைக்கு போட்டு தான் பேசுவோம், மொத்தத்துல நாங்க பண்ண தப்ப உணர்ந்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம பாரு அவசரப்படுதோ, ஏமா இப்பதான் திங்கக்கிழமையே ஆரம்பிச்சிருக்க, சனிக்கிழமை வர்றதுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு, அதுக்குள்ள இந்த மாதிரி வாக்குறுதி எல்லாம் கொடுக்காதமா. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா, சொன்னதுதான். அடுத்து தலை போட்டி. அதுல போன வாரம் தலையா இருந்த அமித் ஒரு ஆளு டைரக்டா செலக்ட் ஆயிடுறாரு. பேலன்ஸ் இருக்கிறதுலாம் யாருன்னு கேட்டா, அந்த கோட் டாஸ்க்ல ஜெயிச்சாங்க தெரியுமா போன வாரம், அவங்க எல்லாம். சோ இந்த டாஸ்க்ல போட்டி போட போறவங்க வினோத், ஆதிரை, பார்வதி, சுவிக்ஷா, அரோரா மற்றும் அமித். அண்ட் இவங்க பின்னாடி காலை புடிச்சுனே நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் தான் இவங்களோட சப்போர்ட்டர்ஸ். அவங்க என்ன பண்ணணும், இப்படி படுத்த மேனிக்கு இருக்கிறவங்கள அப்படியே தள்ளி 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 கூட்டிட்டு போனோம். படுத்துட்டு இருக்கிறவங்க அந்த ஓட்ட வழியா பாலை புடிச்சு போடணும். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. ஃபைனலி பஸர் அடிச்சதுக்கு அப்புறம் அதிகமா சேகரிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா பால, அவங்க தான் கேப்டன் ஆஃப் தி வீக். பட் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்போர்ட்டர்ஸை சூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த சப்போர்ட்டர்ஸ்க்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு ஓகே சொல்லலாம். அப்படி பாக்குறப்போ 2 பேர் கம்ருக்காக அடிச்சிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வினோத் எனக்கு கம்ரு வேணும்னு கேட்டாரு. ரெண்டாவதா வந்த பாரு எனக்கும் கம்ரு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப யாரு பக்கம் போறப்பா அப்படின்னு பிக் பாஸ் கேட்டதுக்கு, நான் வினோத் பக்கமே போயிடுறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுச்சு பயவுள்ள. இல்ல அது வந்து சும்மா இது ஃபர்ஸ்ட் அவ முக்கியமா நான் முக்கியமா அனி அது வந்து டேய் சொல்றா, அவ முக்கியமா நான் முக்கியமா? அவன் தான் முக்கியம். ஆனா அக்காக்கு சி நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கோவப்பட்டாலும் உள்ளுக்குள்ள செம்ம கடுப்புல இருக்காங்க. நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டல, இருடா இதை வச்சே ஒரு பஞ்சாயத்து பண்றேன் அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா பாரு மேடம், நேத்து தான் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், இனி எதுவும் வேணாம், ஊட்ட போற வரைக்கும் இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு வாய்க்கிழியே பேசுனீங்க. ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு கம்ரு தான் வேணும் அப்படின்னு நிக்கிறீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது வேற வாயி, இது நாரவாய். அண்ட் எல்லாரும் ஒருத்தர் சூஸ் பண்ணி இருக்கிறப்போ சாண்ட்ராவை மட்டும் யாருமே சூஸ் பண்ணல. சோ பரிதாபமா உட்கார்ந்துட்டு இருந்த சாண்ட்ராவை பார்த்து, நீ ஒன்னும் கவலைப்படாத சாண்ட்ரா, உன்னை நான் சூஸ் பண்றேன் அப்படின்ட்டாரு பிக் பாஸ். யோ இத வெளியில இருக்கிற புருஷங்காரன் கேட்டா கடுப்பாக மாட்டாரே, உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்த, இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு இவரை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கிறப்போ, அப்படி இல்லப்பா அவங்கள நடுவரா நான் போட போறேன், அதுக்காக தான் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு முடிச்சாரு. சே 2 செகண்ட்ல ஒரு நல்ல மனுஷரை சந்தேகப்பட்டோமே. ஆனா நீ நல்லா பண்ற. இத கேட்ட உடனே சாண்ட்ரா சும்மா இருப்பாங்களா? பாரு நீ சப்போர்ட்டரா திவ்யாவை சூஸ் பண்ணிருக்கல, வாடி வா அப்படின்னு அங்கேயே ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. அதுக்கான ரியாக்ஷன் பின்னாடி இருந்துச்சு, அது என்னன்னு பின்னாடியே பாப்போம். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும்,
கேளுடா. இப்ப போட்டி இனிதே ஸ்டார்ட் ஆச்சு. சின்ன வயசுல நம்ம எல்லாம் நுங்கு வண்டி ஓட்டி இருப்போம்ல, அந்த மாதிரி ஓட்டிட்டு டர்ன்னு போயிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரா. உனக்கு மட்டுமாடா புரியல, எனக்கும் புரியல. இந்த கட்டவண்டி ஓட்டும் பந்தயத்தின் முடிவில் சுபிக்ஷா 29 பால்ஸ், அரோரா 30 பால், வினோத் 32 பால். இல்ல இங்க கமருன்னே வச்சுப்போம். என்னதான் கமரு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் இங்க கமரு பேரை போட்டா மட்டும்தான் பின்னாடி வர்ற சம்பவங்களோட மேட்ச் பண்ண முடியும். அதனால கமரு 32 பால், ஆதிரை 28 பால், அமித் 29 பால், பாரு 29 பால். பட் அதுல ஒரு பால் மட்டும் லைட்டா வெளியே வந்துருந்துச்சு போல இருக்கு. அதுவும் சேர்த்துனா 30 பாலா இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஆனா ஏற்கனவே கமரு 32 அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு பால் உள்ள இருந்தானே வெளில இருந்தானே, ஆனாலும் அந்த ஒரு பால் வெளியே தான் இருந்துச்சு, அதை கவுண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டு கொடுத்தது யாரு தெரியுமா? வினோத்துக்கு சப்போர்ட் பண்ண கம்ரு. அதுவும் யாருக்கு அகைன்ஸ்டா? பாருக்கு அகைன்ஸ்டா. சும்மா இருக்குமா நம்ம அம்மனி? ஏண்டா நீ எனக்கு இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணலாமா? உன்னை நான் எப்பயாவது இப்படி பண்ணிருக்கேனா? எதுக்கு போட்டு கொடுத்த? பாரு இது கேம், ஏன் இப்படி எல்லாம் பாக்குற? உன்னோட பால் வெளியே தான் இருந்துச்சு, போடா நீ எனக்காக நீ சப்போர்ட்டே பண்ண மாட்டற, போட்டு வேற கொடுக்குற அப்படின்னா அங்கேயே அம்மனி ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்காக விட்டு கொடுத்த ஒரு விஷயம் சொல்ல அர்ஜுன். சோ கம்ரு, அந்த செவரு எத்தனையோ பேரை காவு வாங்கியிருக்கு, உனக்கு காவு வாங்கறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்குது. இப்பவே தப்பிச்சா டாப் 5ல வரலாம், இல்ல அந்த சோறு தான் உனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுவே தூக்கி வாயில போட்டுக்கும் பாத்துக்க. இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ, எல்லாம் தஞ்சால சரியா போடும் உனக்கு. இப்போ இந்த கேமை பார்த்துட்டு பிக் பாஸ் என்ன சொன்னாரு? இந்த ஒட்டுமொத்த சீசன்லயே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டா விளையாடினது இந்த ஒரு கேம் தான், வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லாரையும் பாராட்டினாரு. சோ அங்க இருக்கிற எல்லாருக்குமே மூஞ்சு பூரா பல்லு, பாருவ தவிர்த்து. பாரு டம் கட்டி நிக்குது மூச்சு விடாம. இந்த டாஸ்கின் முடிவில் 32 பாலை தூக்கிய வினோத் தான் கேப்டன். அங்க ஆரம்பிச்ச நம்ம வினோத் எபிசோடோட எண்டு வரைக்கும் அப்படியே பவ்யமா குனிஞ்சு கூணாகி அவையாராவே மாறிட்டாரு. எல்லார்ட்டையும் போய் நான் உங்களை பண்ணுங்கன்னு சொல்ல, நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறேன். ஒருவேளை பண்ண முடியலன்னா எப்ப டைம் இருக்கோ அந்த ஒர்க்க பண்ணுங்க போதும் அப்படின்னு என்ன பவ்யமா பேசுறாரு. இப்ப வெளியே வந்த உடனே பாரு அண்ட் கம்ருவோட ஃபைட் எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே. சோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கம்ரு நீ என்ன டீல்ல விடுவேன்னு எனக்கு தெரியும்டா, உனக்காக நான் மட்டும் வந்து பேசணும். எப்ப பேசினேன்? எனக்காகலாம் நீ ஒன்னும் பேசல. லிவிங் ரூம்ல வந்து எனக்காக பேசிருக்கியா நீ? உன் பால் உண்மையிலேயே வெளியே இருந்துச்சு. இப்போ சபரி சப்போர்ட்டரா இருந்தான் தெரியுமா, அந்த டீம்ல கூட கேளு, அவனோட 3 பால்ஸ் வெளியில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. டேய் சும்மா இந்த கதெல்லாம் விடாத. என்னைக்காவது இந்த மாதிரி உனக்கு நடக்கிறப்போ உனக்கு அகைன்ஸ்டா பேசிருக்கனா, உன மாட்டி கொடுத்துருக்கனா? இங்க பாரு தனியா விளையாடலாம்னு சொல்லிட்டேன், இந்த கேம் வந்து என்கிட்ட விளையாடாத, நான் தனியா ஆட போறேன் போ, இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பண்றது பிடிக்கல அப்படின்னு போயிட்டாரு தலைவர். என் லைஃப் ரிஸ்க்ல விட்டுட்டான், போக மாட்டான். சும்மா இருக்குமா நம்ம அக்கா? மைண்டுக்குள்ள மேட்ரிக்ஸ் கால்குலேஷன்லாம் போட்டு அப்போ சாண்ட்ரா போன வாரம் சொல்லிச்சே, இவன் சரி கிடையாது, உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே அரோராக்கும் சப்போர்ட் பண்றான், உசாரா இருந்துக்கன்னு சொன்னதெல்லாம் உண்மைதானோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிச்சு அக்கா. சோ என்னோட கணிப்பின் படி என் பச்சி என்ன சொல்லுதுன்னா, கூடிய விரைவில் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரேக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லுது. சோ அரோரா ரெடி ஆயிக்கமா? அடுத்து அக்கா ஓட் ரெடியா இருக்கு, நீங்க ஓகே சொன்னீங்கன்னா மாட்டிக்கிட்டு அப்படியே சுத்தி உள்ள வந்துருவோம்க்கா. அடுத்ததாக டீம் பிரித்தல். இப்ப வேற வினோத் கேப்டனா அண்ட் ரொம்ப பவ்யத்தோட இருக்காரு. அப்படியே பேச்ச ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண, ஒரு நிமிஷம் பா தம்பி, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், கேப்டனா என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா ஊட்ட மட்டும் தயவு செஞ்சு சுத்தமா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. பாவம் ஓனர் ஆச்சே, பயம் இருக்கதானே செய்யும். அடுத்த சீசனை ஓட்டணுமா இல்லையா? இது வீடு இல்லப்பா, கோயில். சோ இப்ப 3 டீமா பிரிச்சாங்க. அதோ லாஸ்ட்ல 2 பேர் உட்கார்ந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஹவுஸ் கிளீனிங். அப்படியே இந்த லெஃப்ட்ல 5 பேர் உட்கார்ந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வெசல் வாஷிங். நடுவுல இருக்க 5 பேர் குக்கிங். இப்ப அந்த லாஸ்ட்ல உட்கார்ந்திருக்க 2மே வில்லங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, அதெல்லாம் கிடையாது, தப்பு. சாண்ட்ரா ஆல்ரெடி சோக மூஞ்ச வச்சு சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க? பட் அவங்கள்ட்ட கிச்சா வாங்கிட்டு நான் பாத்துக்கிறேன்டியே, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு அவங்களுக்கும் சேர்த்து நம்ம பாரு களத்துல இறங்குனாங்க. நான் பாத்துக்கிறேன். இப்ப விக்ரம் என்ன சொன்னாரு? பாவம் 2 பேர் தான் இருக்காங்க ஹவுஸ் கிளீனிங்ல, பட் நாங்க 5 பேர் இருக்கோம்ல, அதனால எங்கள்ல 2 பேர் அவங்களுக்காக ஹவுஸ் கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு வாலண்டியரா இவரும் கம்ருவும் கை தூக்குனாங்க. சோ கிச்சன் டீம் என்ன சொல்லுச்சு, அந்த கிச்சன் கவுண்டர் இருக்கு பாத்தீங்களா, கவுண்டர், அதை சுத்தி இருக்கிறத நீங்க கிளீன் பண்றங்க அப்படின்னு கேட்டதும், அதெல்லாம் முடியாது, நாங்க எதுக்கு பண்ணோம் அப்படின்னு அங்க ஆரம்பிச்சாங்க நம்ம பாரு. அது போச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு. பட் ஒருவேளை பாரு மட்டும் சரி ஓகே நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு கண்டென்ட்டே இருந்திருக்காது. இதுவே ஒரு மொக்க கண்டென்ட் தான், ஒன்னும் சுவாரஸ்யமாலாம் கிடையாது. இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அதுவும் இல்லன்னு வச்சுங்க, நம்ம ஆளுங்க இன்னும் முக்கி இருப்பாங்க. சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். இப்போ நம்ம பாரு கட்டன் ரைட்டா சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க, சதா நேரமும் க்ளீன் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, ஒருவேளை நைட்டு மட்டும் தான் பண்ண முடியும், ஓகேவா இல்லையா? பாரு ஓகே பாரு, நீ ஓகேவான்னு கேட்டதே ஓகே பாரு அப்படின்ற மாதிரி நம்ம பவ்யநாதன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப பவ்யாதநாதன் ஒருத்தர் இருப்பார்ல பாருக்கு அகைன்ஸ்டா, அவர் எந்திரிச்சு அப்ப நாங்களும் ஒரு வேளை தான் சமைப்போம் ஓகேவா
ஓகேவா அப்படின்னு ஆரம்பிக்க இது நான் போங்கா இருக்குதே, அவங்க துண்டு கொட்டினதை அவங்க கிளீன் பண்ணும், இதெல்லாம் கூடவா நாங்களே பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு கேட்டதை பார்த்த ஆதிரே, ஓ என்னோட எக்ஸையே கேள்வி கேட்கறியா, இருடி உன்னை எப்படி பிடிக்கிறேன்னு பாருடி அப்படின்னு பிடிச்சே உனக்கு 2 ஹெல்ப்பர் குடுக்குறோன்னு சொல்லி இவ்வளவு பேச்சு பேசுறேன் நீ, அப்ப போ நீயே ஃபுல் வீட்டையும் கிளீன் பண்ணு, ஹெல்ப்பர்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு பிட்ட போட, ஐயோ பயபுல எப்படி லாக் பண்ணிடுச்சே, அதாவது நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு மாத்திடுச்சு. இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட சம்பவம் நடந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமான சம்பவம் என்ன தெரியுமா, எல்லாரும் கியாமுயான்னு பேசிட்டே இருந்தாங்களா, சோ வினோத் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் ஸ்டாப் பண்ணாரு. அப்ப எஃப்ஜே பயங்கரமா கத்தி கன்றாவியா கத்திட்டு இருக்காதீங்க, வாயை மூடுங்க, வினோத் பேச ட்ரை பண்றாரு கேளுங்க அப்படின்னதுக்கு அப்புறம் எல்லாரும் அடங்குனாங்க. பட் அதுக்கும் முன்னாடியே அமித் பாரு கிட்ட வந்து ஒரு விஷயம் பேசுறாரு. அப்போ வாயை மூடுறா நான் பேசுறத கேளு அப்படின்னு அந்த மனுஷன் வயசு வித்தியாசம் கூட பார்க்காம வாடா போடான்னு பேசிட்டு இருக்கு. எப்படி சொல்றது, அட அகமுடிச்ச கழுத சம்திங் லைக் தட். சரி ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு, அதனால போடா வாடாலாம் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா எந்த இடத்துல சொல்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மனுஷனுக்கு குறைஞ்சது ஒரு 10 வயசு உன்னோட ஜாஸ்தி இருக்காதே, ஏமா அண்ட் உன்னோட இன்னும் ஹைட்ல இருக்காரு, அவரை பார்த்து வாயை மூடுடா அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அவர் என்ன பொம்மையா? ஆனா என்ன பண்றது, பொம்மை மாதிரி தான் நின்னுட்டு இருந்தாரு. சரிமா பேசல அப்படின்னு அடங்கி போயிட்டாரு. ஆளுதான் 6 அடி இருக்காரு, ஆனா மனசு பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் இவங்க டிஸ்கஷன்லாம் போட்டு ஃபைனலா எடுத்துட்டு வந்த முடிவு என்னன்னா, நாங்களே பண்றோம் வினோத், சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம், பிக் பாஸோட பெட்ரூம், கிச்சனோட உள்ள, கிச்சனோட வெளில, இது எல்லாத்தையுமே நாங்களே கிளீன் பண்றோம். அந்த ஹெல்ப்பர்ஸ் 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க வேணா பேலன்ஸ் இருக்கும்ல அதை மட்டும் கிளீன் பண்ண சொல்லுங்க போதும் அப்படின்னு வார்த்தையில விளையாடுறாங்க அக்கா. ஆனா பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னா தெரியுமா, டைனிங் ஏரியா, லிவிங் ஏரியா, கார்டன்ல இருந்து உள்ள வர்ற ஏரியா, அந்த சோஃபா ஏரியா அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. சோ இதெல்லாம் நாங்க பண்ண முடியாது, லிவிங் ஏரியா வேணா எடுத்துக்கிறோம், டெய்லி அதை நாங்களே கிளீன் பண்றோம் அப்படின்னு விக்ரம் சொன்னாரா. வந்துச்சு பாருங்க பாருக்கு கோவம். கடுப்பாய் இவங்க யாரு நாங்க என்ன வேலை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, ஹெல்ப்பர்னா ஹெல்ப்பர் வேலையை மட்டும் பார்க்கணும், அதை விட்டு வேலை செய்யறவங்களையும் கெடுக்கிற மாதிரி இருக்கு இந்த ஆளுங்க பண்ணது. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்ல அப்படின்னு நக்கல் அடிச்சிட்டு கத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படியே ஹெல்ப்பர் அப்படின்றதே ஒரு காம்ப்ளிமெண்டரி, கிட்டத்தட்ட ஓசியில கொடுக்குற மாதிரி ஒண்ணு. அப்படி இருக்கிறப்போ எனக்கு ஓசியில ஓனிடா டிவி கொடுங்க, ஓசியில ஓயோ ரூம் கொடுங்க அப்படின்னு கேட்கிற மாதிரில இருக்கு அப்படின்னு நான் கேட்கல, வினோத் கேட்டாரு. அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது, சொன்னதை மட்டும் சொல்லு, தேவையில்லாம ஏதாச்சும் பேசுறேன். அதுக்கப்புறம் நம்ம பாரு அப்படியே மாடுலேஷனை மாத்தி, இல்ல வினோத் விக்ரம் என்ன மாதிரி பொறுமையா பேசலாம்ல, அதை தானே நான் கேட்கிறேன், ஏன் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ்ல பேசணும் அப்படின்னு மாத்தி கேட்க, உன்ட்ட நாங்க பொறுமையா பேசணும், அந்த மாடுலேஷனை நான் பேசியிருந்தேன்னு வச்சுக்க அப்படியே கழுத்தை நெரிச்சிட்டு இருப்ப நீ அப்படின்னு சொல்றதெல்லாம் பாக்குறப்போ பாருவோட வருங்கால புருஷனுக்கு கூட இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காது போல இருக்கு பாருவை பத்தி. ஆனா இந்த பீஸ் இன்ச்சு பை இன்ச்சு புரிஞ்சு வச்சிருக்கு. ஒருவேளை ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு கடிதத்துல எழுதியிருந்தார்ல விக்ரம், அது உண்மைதானோ? மன்னா நீங்க கிளம்புங்க அண்ணா, குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. இப்ப காதல் சண்டை மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து, போடா எனக்காக நீ நிக்கல, உன்னால நான் நிறைய ஹர்ட் ஆகுறேன், பொதுவா சொல்றேன். எதடி சொல்ற, போன வாரம் அந்த கோர்ட் டாஸ்க்ல நீ எப்படி பண்ண எனக்கு வரலடி, வெளியே நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் என் மண்டையில ஏறலடி. இந்த மண்டையில பேனே ஏறாது, படிப்பு எப்படி சரி ஏறும்? ஃபர்ஸ்ட் லாயராவே நீ என்ன போட்டுருக்க கூடாது, சாட்சியா வச்சிருக்கணும். சாட்சியா வச்சிருந்தா முடிஞ்சிருக்கும். ஏற்கனவே அந்த பக்கம் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற, சாட்சியா போட்டிருந்தேன்னு வச்சுக்க அவளுக்கே ஃபுல் சப்போர்ட்ட போட்டு என்ன டிவால்ல விட்டுருப்ப. இப்போ என்ன நான் கெட்டவனா, என்ன பிடிக்கலையா, இல்ல பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லு. பிடிக்கலனா மூஞ்சி மேல சொல்றீ, மூஞ்சி மேல அப்படின்னு இந்த பீஸ் வாய்ஸ் ரைஸ் பண்ண உடனே ஐயோ கழட்டி விட்டுருவானோ, சரி சரி கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோம், அடங்கி போ அப்படின்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு, நோடா என்ன ஈஸியா விட்டு கொடுத்துடுற நீ, அதெல்லாம் கூட. இப்ப என்ன சொல்ல வர, நேத்து சாண்ட்ராவும் நான் சொல்ற மாதிரியே தான் சொன்னாங்க, ஈஸியா என்ன விட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி. ஓ இத வேற சொல்லி வச்சிருக்காளா அவ, இது எப்போ நீ போய் அவள்கிட்ட கேட்கலாம் கூடாது புரியுதா, நீ ஒண்ணு பண்ணு, அவ கூடயே போய் பேசு, அவ கூடயே சுத்து, நான் தனியாவே இருக்கேன். லவ் பண்ணலையா சொல்லு, லவ் பண்ணலடி அப்படின்னு கோச்சிட்டு கிளம்ப, ஏய் இருடா 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 கோவப்படாதடா, ஏய் எனக்கு கேம் விளையாட விடு, என்கிட்ட தான் வினோத் சொன்னா நீ உன் கேமை தனியா ஆடுறா அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நான் மைண்ட்ல எடுத்துக்கிட்டேனா, உன்ட்ட வந்து நார்மலா பேசல, ஆனா நீ அப்படின்னு சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு அப்போதைக்கு பிரிஞ்சுக்கிட்டாலும் முத்தம் கித்தெல்லாம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதாவது நெத்தியில, இதெல்லாம் ஒன்னார்ல காட்ட மாட்டாங்க. அந்த கன்றாவியான காட்சியை நீங்களும் பார்க்கணுமா, வேணுமா, கிடைக்குமா? இதுல வேற முந்தானேத்து நைட்டு எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம், இந்த வீட்டுக்குள்ள எதுவும் வேணாம் அப்படின்னு வாய் மட்டும் வாலாஜாபாத் வரைக்கும் போகுது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்து இப்படிதான். இப்ப நம்ம வினோத் ஒரு போர்ஷன் மட்டும் கச்ச 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 கச்சன்னு இருக்கறனால சாண்ட்ராவை கூப்பிட்டு இதை பெருக்கிருங்க அப்படின்னு சொல்ல, நோ வினோத் இது என்னால முடியாது, உங்களுக்கே தெரியும்ல ஆல்ரெடி எனக்கு பீரியட்ஸ் ரொம்ப டயர்டா இருக்கு, சோ சாரி அப்படின்னு செல்லமா சொல்லிட்டு அம்மனி அப்படியே எஸ் ஆயிட்டாங்க. சோ இதை கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லி பாரு கிட்ட கேட்க, ஆரம்பத்துல மூக்கால அழுதாலும் சரி பண்ணி
எழுதி தொலைக்கிறேன் அப்படின்னு கடைசியா பண்ணிட்டாங்க. அதுவும் ஏன் தெரியுமா, நம்ம பவ்யநாதன் பவ்யத்தின் பவ்யமா பொறுமையா கேட்க பாருவால நோ சொல்ல முடியல. லாஸ்ட் வீக் வரைக்கும் பொலன்னு பொளந்துட்டு இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு போப்பாண்டவர் மாதிரி ஒரே நாள்ல மாத்திட்டாங்க பாத்தீங்களா. வாடினேன் வருந்தினேன் இனி திருந்தினேன் நாராயணா. இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாமினேஷன், அதுல இந்த வாரம் நாங்க ஓபன் நாமினேஷன் வைக்க போறோம். சோ நீங்க என்ன பண்ணணும், அங்க 3 பெயிண்ட் போட்டு வச்சிருக்கோம் தெரியுமா, அதுக்குள்ள கைய முக்கி யாரை நாமினேட் பண்றீங்களோ அவங்க கன்னத்துல மஞ்சள் நீராட்டு விழால தடவுற மாதிரி தடவிட்டு வரணும். பெரிய மனுஷனா நீ, பெரிய மனுஷனா நீ, என்னமோ வெத்தல்ல சுண்ணாம்பு தடவுற மாதிரி ஒரு வயசு பையன் உடம்புல ஒரு வயசு பொண்ணு ஒரு தடவை சொல்றியே, இதுக்கு எந்த பொண்ணு ஒத்துப்பாளையா? இதுல ஒரு சில பீஸுங்கெல்லாம் சொல்லும் எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கா அதனால இதெல்லாம் தடவ கூடாது அப்படின்னு. பட் அப்படி சொல்லக்கூடிய பீஸ் வீட்ல இல்லாதனால மத்த யாரும் அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது என்பதற்காக முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமரை போட்டாரு. கவலைப்படாதீங்க, இது மூஞ்சில பட்டா ஒண்ணும் ஆகாது, டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, சோ தாராளமா தடவுங்க அப்படின்னு. இதுல யார் யார் மூஞ்சில தடவனாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கணும்னா, இப்பதான் தூங்கி ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு இருந்திருப்பீங்க, மறுபடியும் கொட்டாயை விட்டு தூங்குற லெவலுக்கு போயிடும். அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது மட்டும் சொல்றேன். கம்ரு கண்ணத்துல சபரி தடவை போனாரா, ஆனா ஆள்காட்டி விரல், சுண்டு விரல், கட்ட விரல் அந்த 3 விரலையும் மடக்கி வச்சுட்டு மத்த 2 விரலை மட்டும் யூஸ் பண்ணி பெயிண்ட்ல முக்கி எடுத்து கண்ணத்துல தடவனாரு. இத பார்த்த கம்ரு எந்த விரல்ல தடவறான் பாத்தியா அப்படின்னு ஒரு கவுண்டரை போடுறாரு. ஏன் அந்த 2 விரல் என்ன பாவையா பண்ணுச்சு, அந்த ஒத்த விரல காமிச்சிருந்தா பரவாயில்ல, சதா நேரமும் மூலையில அதே தான் ஓடிட்டு இருக்கும் போல இருக்கு. என்ன மைண்ட் இது, மானங்கட்ட மைண்ட். அடுத்து முக்கியமான நாமினேஷன் FJ பண்ண 2. அதுல 1 சுபிக்ஷாவை. காரணம் என்னன்னா, லாஸ்ட் வீக் டாஸ்க்ல வெளில இருந்து பாக்குறப்போ அந்த பால கொடுத்துருமா ஒரு 120 செகண்ட்ஸ்மா அப்படின்னு விக்ரம் கேட்கவும் சுபிக்ஷா விட்டு கொடுத்துட்டாங்க. அத வீக்கெண்ட் எபிசோட்ல போட்டு காமிக்கிறப்பதான் தெளிவா தெரிஞ்சு. சோ இந்த ஒரு காரணத்துக்காகவே சுபிக்ஷாவை குத்துறன்னு சொல்லி இவர் குத்த, என்னையே குத்துறியாடா உன்னை குத்துறேன் பாருடா அப்படின்னு அந்த அம்மாவும் திரும்பி குத்திட்டாங்க இவர் மேலேயே. பட் FJ சொல்லி குத்தன இந்த காரணத்தை கேட்கிறப்போ காது அப்படியே குளு 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 குளுன்னு இருந்துச்சு. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் மனசுல சிவாஜி கணேசன் சாவித்திரி நினைப்பு விட்டு கொடுத்து விளையாடுறாங்களாமா. அதே மாதிரி இன்னொரு குத்து சபரிக்கு. அதற்கு காரணம் என்னவென்றால், போன வாரம் யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு கேட்டப்போ நாங்கெல்லாம் கெத்தா ஓபனா சொல்லிட்டோம் ரம்யா தான் ஒஸ்ட்ன்ட்டு. ஆனா இவரு அதை டைரக்டா சொல்லாம சுத்தி வளைச்சு பூசி மொழிவி சொல்றாராம். இந்த காரணத்துக்காகவே அவனை குத்துறேன் அப்படின்னு கன்னத்துல பெயிண்ட தடவி மஞ்சள் நீராட்டு விழாவை சிறப்பித்தார் FJ. பட் நேத்து கிட்டத்தட்ட நாமினேஷன் முடியவே போகுது. அந்த டைம் வரைக்கும் விக்ரம் பேரு வரவே இல்ல. இத கேட்ட உடனே பாருக்கு செம கடுப்பு. டேய் விக்ரம் வரவே இல்லடா, எவனாவது போடுங்கடா அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. ஆனா நாமினேஷனே முடிஞ்சு போச்சு, கட்சி வரைக்கும் விக்ரம் வரல. சோ செம கடுப்புல இருந்தாங்க பாரு. டேய் விக்ரமுக்கு போய் போடாம விட்டீங்களடா, அட போங்கடா அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. ஏமா நீயும் சரி அந்த பீஸும் சரி, எப்படியும் நாமினேஷன்ல வந்தா எஸ்கேப் ஆயிருவீங்கன்னு உங்களுக்கே தெரியும், அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி சீனு? ஐயோ ரொம்ப முக்கியமான சம்பவத்தை சொல்ல மறந்துட்டேனே. நம்ம திவ்யா சாண்ட்ராவை நாமினேட் பண்ணாங்க. என்னடி இது, என்னவா இருந்தாலும் திவ்யா விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்களே, அப்படி இருக்கிறப்போ எப்படி நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பேசிக்காதீங்க. அதுக்கான காரணம் என்னவென்றால், இப்பவும் எனக்கு அக்கா மாதிரி தான், அவங்க க்ளோஸ் தான். அவங்கள டைரக்டாவும் பேசல இன்டைரக்டாவும் பேசல. ஆனா அவங்க பண்றதெல்லாம் பாக்குறப்போ என்னோட கேம் அஃபெக்ட் பண்ணுது, அது என்ன எமோஷனலா டவுன் ஆக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் குத்துறேன் என் அக்காவை அப்படின்னு சொல்லி குத்துனாங்க. இல்லனா நீ அவனை குத்திட்டு இருப்பனா. இந்த ஒரு காரணம் போதுமே, இத வச்சுட்டு இந்த வாரம் ஃபுல்லா சொல்லுவாங்க. பாத்தியா அவன் மைண்ட்ல இதுதான் இருக்கு, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் என் கூடவும் என் புருஷன் கூடவும் சுத்திட்டு இருந்திருக்கா அப்படின்னு கையில ஒரு மோளத்தை வச்சுக்கிட்டு காலை 9 மணி அப்படின்றப்ப பாரு கிட்ட, மதியம் 12 மணி அப்படின்றப்ப அமித்து கிட்ட, இரவு 9 மணி அப்படின்றப்ப கையில தட்டை வச்சு அதுல சோத்த போட்டு அது கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. இதுவே தான் ரிப்பீட் மோட்ல வெள்ளிக்கிழமை வரைக்கும் போகுது. உனக்கு எப்படி தெரியும், நீ என்ன மந்திரவாதியா? சரி, இப்ப லிஸ்ட்ல யாரா இருக்காங்கன்னா விக்ரம் அண்ட் வினோத்தை தவிர்த்து எல்லாருமே இருக்காங்க. சோ நம்மளோட கணிப்பின் படி ஏற்கனவே நீங்க நிறைய பேர் ஆதிரை மேல கொலகான்ல இருக்கீங்க. சோ கண்டிப்பா அவங்கள தான் அனுப்புவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இருக்கீங்களோ இல்லையோ, பிக் பாஸ் செம்ம கடுப்புல இருப்பாரு, என்ன மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு. சோ அந்த பீஸ் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்ப வர மாட்டல உங்க அம்மா அப்பா பார்க்க போனோம்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம சாண்ட்ரா கப்ப கழுவாம வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. சோ அத பார்த்த கனி ஏன் கழுவாம வச்சுட்டு போனாங்க, அவங்கள வந்து கழுவ சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா டீம் பிரிக்கிறப்ப என்ன சொல்லப்பட்டதுன்னா, அவங்க பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் அவங்களே தான் கழுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ சாண்ட்ரா வந்து கழுவ சொன்னப்போ தூரத்துல இருந்து வந்த சாண்ட்ரா, இல்ல அவங்க அங்க பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க நான் வர்றப்போ, அதனாலதான் அங்க வச்சுட்டு போனேன், அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் கழுவிக்கலாம்னு சொல்லி. இல்லைங்க நவுற சொல்லியிருந்தா நவுந்திருப்பேன், இங்க பாத்திரம் வைக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சாண்ட்ராட்ட கனி பேசியிருந்திருக்காங்க போல இருக்கு. ஆனா சாண்ட்ரா, நான் கேப்டன் கிட்ட தான் பேசுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கழுவிடுறேன் அப்படின்னு இவங்க போக
கனி நவுந்தாங்களா, அவங்களும் கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு நம்ம கனிக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. நான் பேசுறேன், ஆனா என்கிட்ட பேசாம வினோத் கிட்ட பேசுறாங்க. அது என்ன இது? ஐ கான்டாக்ட் கூட வச்சுக்காம பேசுறது, இது ஒரு பேசிக் மேனஸ். இப்படி கூடவா பண்ணுவாங்க? ச்சே, மூஞ்ச பார்த்து பேசினா என்னவா? எனக்கு மட்டும் என்ன ஆசையா இவங்கள்ட்ட பேசணும்னு? வேலை தேவை, அதனால பேசுறேன். வெளியே போனா தெரியும். கனி, நீ என்ன பண்றன்னு தெரியுதா? குழம்பிட்டு இருக்க பாத்திரம் கழுவிட்டு தூ அப்படின்றது கனி பேசினது. யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு. இந்த லாஸ்டா தூன்னு சொன்னாங்கல்ல, அத மைண்ட்ல வச்சுக்கங்க. அவங்களே அவங்கள திட்டிக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன ச்சே அப்படின்றது சாண்ட்ரா காதுல சி அப்படின்னு வந்துச்சு. ரெண்டாவதா சொன்ன தூ கனியை துப்பிட்டது. ஆனா சாண்ட்ராவை பார்த்து துப்புறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த சீயையும் தூவையும் ஒன்னு சேர்த்துட்டாங்க. சோ அது சீ தூ என்று மாறியது. சோ இப்ப தட்டுல சோத்த போட்டு போன சாண்ட்ரா ஸ்ட்ரைட்டா போய் சுடுகாட்டுல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஆபத்து, படுங்கடா எல்லாரும். ஏங்கா ஏன் அழுவுறீங்க? நான் என்ன பண்ண சுபிக்ஷா? நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன சீ தூண்லாம் சொல்றீங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு சுபிக்ஷா. வினோத் என்கிட்ட கேள்வி கேட்டாரு, அவருக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். சாரி, கொஞ்சம் நோஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு மூக்க சிந்திட்டு அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த லேடி கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், சீ சொல்லாத அப்படின்னு சொல்லி. அது என்ன சீ? வினோத் என்கிட்ட கேள்வி கேட்டாரு, அவருக்கு நான் பதில் சொன்னேன். இந்த அம்மா மூஞ்ச நான் எதுக்கு பார்த்து பேசணும்? அவ்வளவு அசிங்கமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இவங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசா எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு இவங்களை நினைச்சு ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு வேளை சீன்னு சொன்னா கோவப்படணும், வருத்தப்படணும், அழுவணும் அப்படின்னா இந்நேரம் நான்லாம் உசுரோடவே இருக்கக்கூடாது. பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் குறைஞ்சது ஒரு கோடி சீயாவது வாங்கியிருப்பேன் நான். அப்படி பார்த்தா நான் எல்லாரும் செத்து 15 வருஷம் ஆயிருக்கணும். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? என்னமா நீங்க 2 குழந்தைய பெத்துட்டு இன்னும் குழந்தை மாதிரி இருக்கீங்களே. நிஜமா உங்களை நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. இப்ப சமாதானப்படுத்துறதுக்காக கேப்டன் வந்து இங்கே அங்கே பேசினதுக்கு அப்புறம் கனி என்ன சொல்றாங்க, சீ இஸ் a நார்மல் வேர்ட், அதுக்கெல்லாம் மீனிங் எதுவும் கிடையாது, நான் எப்பவும் சொல்ற வார்த்தை அப்படிங்கிறாங்க. சாண்ட்ராவும் ஒரு பக்கம் விடுங்க. இப்ப இந்த அம்மாக்கு என்ன பொண்ணு பார்க்கவா வந்திருக்காங்க? அந்த அம்மாவை எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டுல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. அதுகிட்ட போய் என் மூஞ்ச பார்த்து பேசல, கண்ணை பார்த்து பேசல அப்படின்னு எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? போச்சு, லிஸ்ட்ல இத்தனை நாள் திவ்யா மட்டும் தான் இருந்துச்சு, இப்ப கனியும் வந்துச்சு, முடிஞ்சது. தெரியாது, அது கரம் வச்சுனா விடாது. சரி, நேத்து எபிசோட் பெருசா சுவாரஸ்யமா இல்லை. இருப்பினும் உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னா நரேட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பிடித்திருந்தால், பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்க போடுங்க. இத கேட்கணுமாடா? அப்புறம் பிக் பாஸ் சீசன் 3 ரிவ்யூ நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்பு தொல்லை கொடுத்தீங்க நீங்க எனக்கு. அதனால நானே பண்றேன். பட் இந்த தடவை மிஸ் ஆகாம 105 நாளும் போட்டுருவோம். ஆனா இப்ப கிடையாது. உண்மையை சொல்லணும்னா காலையில இது, சாயந்தரம் அது அப்படின்னு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த சீசன் முடியட்டும். உங்களுக்காக கண்டிப்பா அந்த ஃபுல் எபிசோடையும் நான் ரிவ்யூ பண்றேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.